நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா போதுமானவர் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது ஆண்டவர் நமக்கு போதுமானவரா இருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா மோர் தென் எனஃப் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம். சஃபிஷியன்ட், எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம சில நேரம் உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆயிருக்குமான்னு தெரியல. சாப்பிட்டுட்டே இருப்போம் நம்ம. ஆனாலும் அது ஃபுல் ஆகாத மாதிரி தோணும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்குமா, தயிர் சாதம் சாப்பிட்டா நல்லா இருக்குமா, இந்த ஸ்வீட் சாப்பிட்டா நல்லா இருக்கும். சில பேருக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டாதான் அது ஒரு ஃபுல் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சில நேரம் நமக்கு என்ன வேணுங்கிறதே நமக்கு தெரியாது. நம்ம யார பார்த்தாலும் திட்டிட்டு இருப்போம். ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கும். அது என்னன்னு சொல்ல தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு தேவையானது யார்கிட்டயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம தேட ஆரம்பிப்போம். இப்போ நம்ம ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்களேன், அவங்க அம்மா வர வரைக்கும் அதோட அழுகை நிறுத்தாது. சிணுங்கிட்டே இருக்கும்ல. ஏன்னா அதோட ஃபைனல் இது எங்க அப்படின்னா, அவங்க அம்மா கிட்ட போனோனே அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கும். சில குழந்தை அப்படி இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளும். நம்ம வளர்ந்த குழந்தைங்க தான்ல. சில நேரம் இனி இவங்க தான் சால்வ் பண்ண முடியும். இவங்க என் கூட இருந்தா போதும். எங்க அம்மா என் கூட இருந்தா போதும். எங்க அப்பா இருந்தா போதும். இது மட்டும் கிடைச்சிட்டா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையா சொல்லப்போனா, அது நமக்கு கிடைச்சா கூட நமக்கு திருப்தி இருக்காது. எப்ப நமக்கு உண்மையான திருப்தி வரும் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது தான். அது தெரியாம தான் நம்ம இதுதான் என்னோட சந்தோஷம். இத நோக்கி ஓடுறேன். நான் இத பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளோட சந்தோஷம் அவரால மட்டும் தான் நம்மள பரிபூர்ணமாக்க முடியும். நம்மள திருப்திப்படுத்த முடியும். சோ அத பத்தி தான் நம்ம தியானிக்க போறோம். அத பத்தி தியானிக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் போதுமானவர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆண்டவரோட சில தன்மைகளை நம்ம தியானிக்கணும். இப்போ எங்க அம்மா எனக்கு போதும் அப்படின்னு ஒரு குழந்தை நினைக்குது அப்படின்னா, அந்த அம்மா கிட்ட என்ன கிடைக்குது? கம்ஃபர்ட் கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, எது கேட்டாலும் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றப்போ, அம்மா எனக்கு போதும் அப்படின்னு ஒரு குழந்தை நினைக்குதுல்ல. சோ அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு போதும்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நல்லவருங்க ஆண்டவர். நீங்க நினைக்கிறத விட, எதிர்பார்க்கிறத விட, சொல்லி பிரேயர் பண்றத விட, நம்ம பைபிள்ல தியானிக்கிறத விட, அதுக்கும் மேற்பட்ட ஒரு நல்லவர், ஒரு போதுமானவர். நம்ம வாழ்க்கையில அவர் போதுமானவரா இருக்கிறாரு. நான் ஒரு சில டெர்ம்ஸ் சொல்றேன். என்னெல்லாமோ சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு ஆண்டவர் போதுமானவர்ங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெர்ம்ஸ் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆம்னிபொட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆம்னிபொட்டன்ட் அப்படின்னா என்னன்னா, ஒண்ணும் இல்ல, சர்வ வல்லவர். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம தேவன். எப்படி இப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு டாக்டர் இருக்காங்கன்னு வைங்களேன், கைனகாலஜிஸ்ட் பார்ப்போம். நம்ம டெலிவரி ஆகணும் அப்படின்னா கைனகாலஜிஸ்ட பார்ப்போம். அதாவது மகப்பேறு நிபுணரை பார்ப்போம். ஒரே நிமிஷம். சாரி, நிறைய பேக்ரவுண்ட் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நோ ப்ராப்ளம். ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்காரு, நம்ம கூட பேச போறாரு. சோ நம்ம அதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஆம்னி பொட்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் அப்படின்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்போ ஒரு ஸ்பெசிபிக் ஒரு டிசீஸ் இருக்கு. அதாவது இருதயத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா கார்டியாலஜிஸ்ட பார்ப்போம். குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை, குழந்தை பிறக்கணும் அப்படின்னா கைனகாலஜிஸ்ட பார்ப்போம். சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. இன்னும் நிறைய நம்ம இடத்துல கேள்விப்பட்டிருப்போம்ல, நீ இது நடக்கணும்னா இங்கே போ, இது நடக்கும்னா இந்த இடத்துல போய் இந்த பரிகாரம் எல்லாம் நீ பண்ணனா இது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருனுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா நம்மளோட தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாத்துக்கும் போதுமானவர். உனக்கு பசிக்குதுன்னா அவர் சாப்பாடு தர போதுமானவரா இருக்கார். வியாதி இருக்கா, அதை சரி பண்றதுக்கு அவர் போதுமானவரா இருக்கார். ஒரு டாக்டரா இருந்தா நோயை தான் குணப்படுத்த முடியும். ஒரு என்ஜினியரா இருந்தா வீடு தான் கட்ட முடியும். ஆனா ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால முடியாது எதுவுமே இல்ல. அதுக்கு நம்ம எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, பைபிள் ஃபுல்லாவே எக்ஸாம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஆதியாகமம் ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம எடுத்துக்கலாம். கிரியேஷன், ஆண்டவர் உருவாக்குனதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. வார்த்தையினால அழகா உண்டாக்கி இருக்காரு. ஒவ்வொரு நாளும் கரெக்டா அழகழகா வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படிங்கிறாரு. அப்புறம் வெளிச்சம் உண்டானதுக்கு அப்புறமா அந்த தண்ணீர் நிலத்தை எல்லாம் பிரிக்கிறாரு, மரத்தை வர வைக்கிறாரு, ஆகாயத்துல பறவைகள், தண்ணியில அந்த ஃபிஷ் எல்லாம், சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் எல்லாம் படைக்கிறாரு. அப்புறம் அனிமல்ஸ் படைக்கிறாரு. அதுக்கப்புறம் மனுஷனை படைக்கிறாரு. அதுக்கப்புறமா ஓய்வு. அப்படி ஒரு கம்ப்ளீட்னஸ் அந்த 7 நாள்ல, நம்ம வாரத்துல இருக்கிற அந்த 7 நாள்ல
அப்படி ஒரு அழகான ஒரு கம்ப்ளீட்னஸ், சர்வ வல்லமையுள்ள தேவன். யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டாராங்க? எனக்கு வந்து மரத்த நான் படைச்சுட்டேன். ஆனா பேர்ட்ஸ் படைக்கணும். சோ அந்த ஸ்பெஷலிஸ்ட் வரணும், இந்த ஸ்பெஷலிஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரா? இல்ல. அவரால எல்லாமே முடியும். சோ நம்ம வந்து கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிர வேண்டியதுதான். வேற வழியே இல்ல இல்ல. சில நேரம் நம்ம நினைக்கிறோம், நான் அப்படிதான் நினைச்சேன். என்னோட வாழ்க்கையில நடந்த விஷயத்த நான் சொல்றேன். ஆண்டவருக்கு இது தெரியாது. ஆண்டவரால இது முடியாது. முடியாதுன்னு இல்ல. ஆண்டவருக்கு இது புரியாது. நம்ம பிரச்சனை புரியாது. ஒரு பிரச்சனை புரிஞ்சா தானே அத சால்வ் பண்ண முடியும். அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். எப்போ அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 8 வருஷமா வீசிங் பிரச்சனை இருந்துச்சு. வீசிங்னா இழுப்பு வியாதி. மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் நெறைய இடத்துல இந்த சாட்சிய சொல்லியிருக்கேன். ஆ அப்போ வந்து எனக்கு அந்த வீசிங்ல சுகமாகணும். அது ஒரு விஷயம் இருந்துச்சு. ஒரு விஷயம் எனக்கு என் மனசுக்குள்ள என்ன எண்ணம் அப்படின்னா, இப்போ ஆ ஆண்டவருக்கு நம்ம எல்லாருமே பிள்ளைங்க தானே. ஒரு சபையிலே 200 பேர் இருக்காங்க. ஆண்டவருக்கு வந்து 200 பிள்ளைங்க. அப்போ அவரோட லவ் வந்து ஷேர் தானே ஆகும். நான் தான் எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்காரு. ஓகே. ஆனா அவருக்கு இவ்ளோ பிள்ளைங்க இருக்காரு. அப்போ நான் என்னைய கொஞ்சமா சரி ஓகே ஜெனிதான்னு ஒருத்தி இருக்கா. சபைக்கு வரா. ஆ அப்படின்னு ஞாபகம் இருக்கும். எப்படி வந்து ஒரு பெரிய கூட்டத்துக்கு போனோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஹீரோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹீரோவ நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். நல்லா பிடிக்கும். ஆனா ஹீரோவுக்கு நம்மள தெரியுமா? தெரியாது. அந்த மாரி இருக்கும். சரி ஓகே. போனா போதும் அப்படின்னு இருக்காரு. பேர் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் அவ்வளவுதான் எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அப்ப எனக்கு அந்த வீசிங் வந்தப்போ ஒரு நாள் நைட் எனக்கு தூங்கவே முடியல. படுத்தேன்னா ஜாஸ்தி ஆகுது. மூச்சு விட முடியல. பயங்கரமான ஒரு சத்தம் இருக்கு. அப்ப நான் வந்து ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிறேன், "என்னப்பா நீங்க ஒருவேளை இந்த பூமியில நீங்க வந்திருக்கிறப்ப, உங்களுக்கு இந்த வீசிங் வந்திருந்துருந்துச்சுன்னா, உங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும்னு தெரியும். அது உங்களுக்கு வரலல்ல. அதனால தான் அ சரின்ட்டு விட்டுட்டீங்க. இந்த கஷ்டம் நீங்க பட்டிருந்தா தானே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என் கஷ்டம்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது?" அப்படின்னு சொல்லி ஒரு முனங்கல். அத ஒரு பிரேயர்ன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு முறுமுறுப்பா தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்த நாள் காலையில சபைக்கு வந்திருக்கிறப்போ ஆண்டவர் வந்து சிலுவையில அறைஞ்சு இருக்கிற மாரி எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. ஃபேஸ் அது மாரிலாம் எனக்கு தெரியல. கண்ண மூடி இருக்கிறப்போ சிலுவையில வந்து அறையப்பட்டிருக்கிற மாரி ஏதோ ஒரு அந்தகாரமா இருக்கு. ஒண்ணுமே எனக்கு தெரியல. அந்த மாரி இருந்தப்போ நான் என் மைண்டுக்குள்ள நான் சொல்ட்டே இருந்தேன். "நீ வந்து கற்பனை பண்ற. இப்படிலாம் யாருக்கும் தெரியாது. அ கற்பனையில தான் தெரியும். அது எப்படி கடவுள் வந்து கண்ணுக்கு தெரிவாரா? இதெல்லாம் நடக்குமா?" அப்படின்னு சொல்லி நானே வந்து பேசிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு தோணுன ஒரு காதுல ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஆண்டவரோட 2 கைகளும் ஆணில அறையப்பட்டிருந்துச்சு. 2 கால்களும் ஆணில அறையப்பட்டிருக்கு சிலுவையில. அப்ப அவரால மூச்சு விட முடியல. அ ஆமா தானே. நம்ம மூச்சு விடணும்னா, அந்த உதரவிதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பார்ட். அது வந்து மேல போயிட்டு கீழ வரணும்ல. அதுக்கான வாய்ப்பு அவருக்கு இல்ல. ஏன்னா அடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டி அவரு மேல எம்பிட்டு மூச்சு விடணும்னா, அவ்ளோ வலி, அவ்ளோ வேதனை. ஸோ அப்படிதான் அவரு மூச்சு விட்டுருக்கணும். அப்போ வந்து அவருக்கு ஒரு மூச்சு விடுறப்போ ஒரு சத்தம் வருது. அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வருது. அது என் காதுல கேக்குது. அப்பதான் எனக்கு புரியுது. நான் வீசிங்க வந்து நான் அனுபவிக்கலன்னு நீ சொல்றியே! எ எனக்கும் வீசிங் வரப்ப அத மாரி சவுண்ட் வரும். ஸோ அத நான் அனுபவிச்சுட்டேன் சிலுவையில அப்படின்னு ஆண்டவர் சொல்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐயய்யோ! நம்ம தெரியாம நெனச்சுட்டோம். ஆண்டவர் வந்து நம்மளோட வீசிங்கையும் வந்து சிலுவையில சுமந்துட்டாரு அப்படிங்கிறத என்னால அது வந்து எவ்ளோ நல்லவரா இருக்காரு அப்படின்னு சொல்லி அத என்னால என் மூளைக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத அளவுக்கு அது என் வாழ்க்கைய இம்பாக்ட் பண்ணுச்சு. அ அப்பவும் வந்து அந்த 8 வருஷமா இருந்த வீசிங் சரியாச்சு. வீசிங் சரியானது கூட எனக்கு அவ்ளோ பெரிய சந்தோஷம் கிடையாது. நம்மள எவ்ளோ நேசிக்கிறாரு. 2000 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வந்து என்னைய இப்படி கொஸ்டின் கேட்பா! அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வேதனையும் அவரு சிலுவையில சுமந்துட்டாரே! அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு. நான் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் போதுமானவர். உங்க பண பிரச்சனைகளுக்கு அவர் போதுமானவர். ஏன்னா, அதுல அவர் த்ரூ பண்ணியிருக்காருங்க. அவரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்காரு. அவருக்கு வலிச்சிருக்குது. அவரு ஜெபிக்கும்போது ரத்தமும், தண்ணீரும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அது வந்து ரொம்ப பிரஷர்ல நம்ம இப்ப ஃபேஸ் பண்றோம்ல. பிரஷர், டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாமே சேர்ந்து ஆ அவரோட அந்த டிஷ்யூஸ் அந்த நரம்பு சின்ன சின்ன நரம்பு, திசுக்கள் எல்லாம் வந்து வெடிச்சு ரத்தமும், தண்ணியும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி, அந்த வேர்வை நாளத்து வழியா ரத்தம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆ ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஸோ உங்களோட பிரச்சனைய அவர் ஏற்கனவே அனுபவிச்சிருக்காரு. நான் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறது உண்டு.
நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறேன். அந்த மாரி டைம்ல நான் எச்சி முழுங்குறப்ப இந்த தொண்டை நெரிக்கிற மாரி ஒரு ஃபீல் வரும். அப்ப வந்து இதெல்லாம் கூட நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களாப்பா? அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நான் ஆண்டவர்ட்ட கேட்பேன். அ அப்போ வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து வாக்குக்கடங்கா பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்தார் அப்படின்னா, அவரால முடியல. மூச்சு அடைக்குது. அப்படி பிரேயர் பண்றாரு. ஸோ உங்களுக்கு இருக்கிற வேதனைகள் எல்லாமே ஆண்டவர் வந்து சுமந்துட்டாரு. எதுக்காக அப்படின்னா, நமக்கு விடுதலை கொடுக்கிறதுக்காக. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால முடியாது எதுவுமே கிடையாது. நீங்க ஒருவேளை இன்னைக்கு நினைக்கலாம், இந்த பிரச்சனையில யாரு எனக்கு ஹெல்ப் பண்ணுவா? இவ்ளோ கடன் இருக்கே! நான் என்ன பண்ணுவேன்? அ என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும். நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு வேலை இல்ல. என்ன பண்ணட்டும்? எனக்கு இவ்ளோ தான் ஞானம் இருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? அப்டின்னா, அவர் வந்து சர்வ வல்லவர். அத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோ. அவர் நமக்கு போதுமானவர். நம்மளோட பிரச்சனைகளுக்கு அவர் போதுமானவரா இருக்கிறாரு. அதுதான் வந்து ஆம்னி பொட்டன்ட், அதாவது சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்டின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னொன்னு வந்து ஆம்னி பிரசன்ட். அ அதாவது எல்லா இடத்துலயும் வியாபித்திருக்கிறவர் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. நம்ம சங்கீதம் 139:7 பைபிள் இருந்தா எடுத்து அத ரீட் பண்ணுங்க. அந்த வசனம் நல்லா இருக்கும். அதனால நம்ம ரீட் பண்ணலாம். அ இருக்கிறவங்க எடுத்துக்கங்க. சங்கீதம் 139:7. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அப்படின்னு சொல்லி சொல்றாரு தாவீது. ஸோ எங்க போனாலும் நீங்க இருக்கீங்கப்பா. நான் உங்கள விட்டு எங்கப்பா ஓடி போறது? அப்படின்னு சொல்லி தாவீது கேட்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் இல்ல? ஆ சில நேரத்துல சில சில விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்டின்னா, எல்லைக்கு உட்பட்டதா இருக்கு. அதாவது ஒரு ஊர் எல்லைக்கு போகும்போது பார்த்தீங்க அப்டின்னா, ஒருத்தவங்க இதுதான் என்னோட ஆக்சஸபிள். நம்ம ஏரியா கான்ஸ்டபிள் மாரின்னு வச்சுக்கோங்களேன். இது என்னோட ஏரியா கிடையாது. வேற ஏரியா அப்டின்னு சொல்லிருவாங்க. சில பிரச்சனை வந்துச்சுன்னா. அதே மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம ஆண்டவர் வந்து எல்லா இடத்துக்கும் ஆக்சஸபிளா இருக்காரு. இப்ப நான் இங்க இருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து இப்ப இங்க இல்ல. வெளிநாட்டுல இருக்காரு. ஆ இப்ப அங்கேயும் அவர் இருக்காரு. இப்ப நான் அவருக்காக ஜெபிக்கும்போது அத கேட்கிற தேவனா இருக்காரு. நம்ம எங்க போனாலும், நம்ம பிள்ளைங்க டிராவல் பண்ணாலும், நம்ம நெனைக்கிறோம், நம்ம பிள்ளைங்க நம்ம கைக்குள்ளயே வச்சிருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறோம். ஆனா ஆண்டவரோட சித்தம் வேற மாரி இருக்கலாம். வேற எங்கேயாவது போகலாம். இல்ல திருமணமாகி எங்கேயோ தூரமா போகலாம். அப்படிப்பட்ட சமயத்துல நம்ம ஞாபகம் வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, அவர் அங்கேயும் போதுமானவர். அந்த இடத்துக்கும் அவர் போதுமானவர். எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருந்தாலும், அவர் போதுமானவர். அவர் பார்த்துக்குவாரு. அவங்களோட வாழ்க்கைக்கு அவர் போதுமானவர். நம்மளும் இப்ப இந்தியால இருக்கிறோம். நாளைக்கே வேற எங்கேயாவது கண்ட்ரிக்கு போகலாம். எதுக்குமே நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அவர் கண்ட்ரோல்ல இருக்குதுங்க. இந்த உலகமே அவரோட கண்ட்ரோல்ல இருக்கு. உலகம் இல்ல, யுனிவர்ஸ் எல்லாமே அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதனால நம்ம கவலைப்பட வேண்டியதில்ல. நம்ம பிரச்சனைகளுக்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். நம்ம எங்க போனாலும் அவர் போதுமானவரா இருக்கிறார். நம்ம பஸ்ல டிராவல் பண்ணும்போதும், வீட்ல இருக்கும்போதும், நம்ம எதையாவது ஒண்ண தூக்கிட்டு அலைய வேண்டிய அவசியம் இல்ல. கடவுள் இது இருந்தா தான் நம்ம கூட இருப்பாரு அப்படின்றது கிடையாது. நீங்க தான் தேவனோட ஆலயமா இருக்கீங்க. அதனால நீங்க எங்க போனாலும் அவர் நம்ம கூட இருக்கிறாரு. போதுமான தேவனா இருக்கிறாரு. இதுக்கு நெறைய வசனம் ரெஃபரன்ஸ் இருக்கு. ஆனா நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். ஆ அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னா, தாவீது வந்து அ அந்த தேசத்துல இருக்காரு. அவரோட தேசத்துல இருக்கும்போது ஆண்டவரு ஹெல்ப் பண்ணாரு. பெலிஸ்தியரோட தேசத்துக்கு போயிட்டார்ல. இது எனக்கு ஞாபகம் வருது. என்னோட நோட்ஸ்ல இல்ல. பெலிஸ்தரோட தேசத்துக்கு போயிட்டாரு. அங்க போயிட்டு ஒரு சண்டைக்கு போலான்னு போனா, அவங்க சண்டைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெலிஸ்தர்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டாரு தாவீது. ஆனாலும் சண்டைக்கு அவங்கள கூப்பிட்டுக்கல. திருப்பி அவர் வந்து பார்த்தா, அவரோட குழந்தைங்க, ஒய்ஃப் எல்லாத்தையும் சிறை பிடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க கூட இருந்த மக்கள் எல்லாம் தாவீது கூட இருந்தாங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, இவ்ளோ நாள் அவங்க கூட இருந்தவங்க எல்லாரும் தாவீது மேல கல்லெறியணும்னு கல்ல தூக்கிட்டாங்களாம். எவ்ளோ பிரஷரா இருக்கும்ல. நம்ம கூட இருக்கிற ஜனங்களே சில நேரம் நமக்கு விரோதமா எழும்பலாம். அவங்கள நம்ம குற்றம் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லங்க. அவங்க மனுஷங்க தானே. அவங்க என்ன பண்ணுவாங்க? லிமிட்டட் வெர்ஷன் தான். நம்ம சுத்தி இருக்க ஒவ்வொருத்தரும், நம்ம அம்மாவா இருக்கட்டும், நம்மளோட ஹஸ்பண்டா இருக்கட்டும், நம்ம பிள்ளைங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு லிமிட்டட் வெர்ஷன் தான். அவங்களால பிரஷர ஹேண்டில் பண்ண முடியாது. அத நம்ம மேல தான் காட்டுவாங்க. மாத்தி மாத்தி ஒருத்தர் கடிச்சிட்டு தான் இருக்கிற மாரி சிச்சுவேஷன் வரும். மனுஷன் சிநேகிதன் வந்து மற்றொரு சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. ஒருத்தர் கடிந்து கொள்ள வேண்டிய காலம் வரலாம். அப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வசனம் அழகா இருக்கும். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான்.
அப்படின்னு சொல்லிட்டு. பெலிஸ்தரோட தேசமா இருக்கட்டும், சுத்தில இருக்கவங்க எப்படி இருக்கனாலும் இருக்கட்டும், போதுமானவர் அவர் ஒருத்தர் தான். அவருக்குள்ள நம்ம திடைப்படுத்திக்கிட்டு அடுத்து என்ன அப்படின்றத நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடணும். அவர் அதுதான் விரும்புறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ரொம்ப பொசசிவ். பொசசிவ்னா என்ன அப்படின்னா, என்னோடவ இவ அப்படின்னு சொல்லி. நீங்க யாரையாவது ஆண்டவருக்கு மேல நேசிச்சு பாருங்களேன். கொஞ்ச நாள்ல இல்ல, அவங்க அவங்க கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம், புரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். அப்போ வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோன்னே, வந்துட்டியா, வா வா, இதுதான் எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி ஆண்டவர் பண்ணுவாரு. ஏன்னா அவர் அவ்வளவு நேசிக்கிறார் நம்மள. நமக்காக உயிரை கொடுக்கறதுக்கு அவரை தவிர வேற யாருமே கிடையாது. ஆம்னி பிரசன்ட் பார்த்துட்டோம், ஆம்னி பொட்டன் பார்த்துட்டோம், ஆம்னிசென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சர்வ ஞானி. அவர் வந்து அவரோட ஞானத்துக்கு அளவே இல்லை. எல்லாரும் சங்கீதம் 139 ஏற்கனவே எடுத்திருக்கிறதுனால நம்ம அதை திருப்பியும் நம்ம அதை பார்க்கலாம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நல்லா இருக்குல்ல இந்த வசனம். இது நம்ம எக்ஸாம்பிள் பாக்குறோம் அப்படின்னா, அந்த கெட்ட குமாரன் ஸ்டோரி இல்ல. அவன் வரானோன்னு தூரத்துல இருந்து பாத்துட்டாருல, அந்த மாதிரி. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் நமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அப்படியே நம்ம அப்படியே படிச்சோம்னா அவ்வளவு நல்லா இருக்கும். அதுலதான் இந்த வசனமும் வருது. நான் எங்க போவேன் உங்க ஆவியை விட்டு அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம படிச்சோம்ல. சோ அது எல்லாம் லைனா வருது. அவ்வளோ ஒரு ஞானி. நம்ம வாயில சொல் பெறவாதற்கு முன்னாடி அறிஞ்சிருக்கிறாரா, இவ இததான் சொல்லுவா, இவ இததான் நினைப்பா அப்படின்னு சொல்லி. நிறைய நேரம் நம்மள யாரும் புரிஞ்சுக்கல. இந்த டீனேஜ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும்ல நிறைய பேருக்கு. எங்க அம்மா என்னைய புரிஞ்சுக்கலையே, இவங்க என்னைய புரிஞ்சுக்கல, நான் இவங்கள உயிரா நேசிக்கிறேன், இவங்க என்னைய புரிஞ்சுக்காம போயிட்டாங்களே, இவங்க கூட என்னைய தப்பா பேசிட்டாங்க. எப்படி புரிஞ்சுப்பாங்க? அவங்கள படைச்சாங்க? இல்ல ஆண்டவர் தானே நம்மள படைச்சாரு. சோ ஆண்டவர் நம்மள புரிந்து கொள்ளக்கூடிய தேவனா இருக்காரு. அவர் சர்வ ஞானி. அவருக்கு தெரியும். நம்ம வந்து செஸ்ல இந்த காயின் மூவ் பண்ணுவாங்கல்ல, மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பயங்கரமான அறிவாளி. அப்படியே ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் வந்து அப்படின்னு அழகா வச்சு லாஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா செக் வச்சிருவாங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு நாள் நடந்திருக்கு. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்க ஒவ்வொன்றும் நன்மைக்கு எதுவாதான் நடந்திருக்கு. ஏன்னா அவரில் அன்பு புரிகிற எல்லாருக்கும் வந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவா நடக்குது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. சோ உங்க லைஃப்ல நடந்த ஒவ்வொரு விஷயமும் அந்த சர்வ ஞானியோட ஒவ்வொரு மூமெண்ட் தான். சோ இது இல்ல நிறைய வாட்டி நம்ம ரெக்ரெட் பண்றோம்ல. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் நான் இதை சரி பண்ணிருக்கலாம், இது இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயம் நினைக்கிறோம்ல. அது எல்லாம் ஆண்டவர் சித்தம் இல்லாம எந்த விஷயமும் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்காதுங்க. நிறைய நேரம் நம்ம நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட புலம்புற விஷயம், நான் மேரேஜ் பண்ணாம இருந்திருக்கலாம், பேச்சுலரா இருந்திருக்கலாம், இல்ல இவங்கள போய் மேரேஜ் பாட்டி தாத்தாவா இருப்பாங்க. என் வாழ்க்கையே நாசமா போச்சு இவனுக்கு கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா நான் இன்னைக்கு கல்யாணம் ஆகுற ஒவ்வொருத்தருக்காக, கல்யாணம் ஆகி இதை கேட்டுட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்காக சொல்றோம், கல்யாணம் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்காக சொல்றேன். உங்களோட லைஃப் பார்ட்னர் ஆண்டவர் சித்தம் இல்லாம கல்யாணம் நடந்திருக்காதுங்க. அவர் தாங்க உங்களுக்கு வேற வழியே இல்லை. அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாலும், அவங்க எப்படிப்பட்ட ஒய்ஃபா இருந்தாலும் அவங்க கூட தான் லைஃப். ஏன் அப்படின்னா ஆண்டவர் சித்தம் இல்லாம எதுவுமே நடக்கல. இந்த மாமியார் தான் உங்களுக்குன்னு ஆண்டவர் எழுதி வச்சுட்டாருங்க. ஏன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அப்பதான் நம்ம ஆண்டவர்கிட்ட போவோம். இவங்கதான் இந்த மாதிரிதான் இருக்கும் லைஃப், நீ இருக்கிற இடம் இப்படிதான் இருக்கும், இவ்வளவு பிரச்சனை உனக்கு இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் வச்சிருக்காரு அப்படின்னா, அப்படியே மேல தூக்கி நம்ம பார்ப்போம். அப்பதான் நினைச்சு பாருங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம சொகுசா இருக்கோம்னு வைங்களேன், ஆண்டவரை தேடுவோமா அப்படின்னா கஷ்டம்தான். அப்படி ஒரு காலம் வரும். நம்ம இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி சந்தோஷமா சுகமா இருக்கிற நாள் வரும். அது எப்ப அப்படின்னா, நம்ம இந்த பிரச்சனைகள்ல எல்லாம் ஆண்டவரை பார்த்து பார்த்து நமக்கு ஒரு பிராக்டிஸ் ஆயிரும். ஆண்டவர் இல்லாம என்னால வாழ முடியாது, இதெல்லாம் ஒரு பிரச்சனை, என்னமோ ஆயிட்டு போட்டோம், நான் ஆண்டவருக்குள்ள இருப்பேன் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வரப்ப இந்த பிரச்சனை எல்லாம் மாறி போயிடும். ஆனா நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறது மாறாது. அப்போ நம்ம சந்தோஷமா இருப்போம், மத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவோம், மத்தவங்களுக்கு சாட்சியா நம்ம இருப்போம். அந்த சூழ்நிலை வர வரைக்கும் இது எல்லாமே இருக்கும். சோ ஆண்டவர் வந்து சர்வ ஞானியா இருக்காரு. என் வாழ்க்கையில நிறைய விஷயத்துல நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். எவ்வளவு ஞானி
அப்படின்னு சொல்லிட்டு. நான் சில இடத்துல வந்து சில நேரம் நம்ம நினைக்கிறோம், இது ஒரு பிரச்சனை வரும்போது, இதுக்கு சொல்யூஷன் வந்து நம்ம திட்டுறது, நம்ம சண்டை போடுறது, நம்ம பிரச்சனை பண்ணி இத முடிச்சுட்டு போயிரலாம். இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இதோட நான் முடிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த பிரச்சனைய கொஞ்ச நாள்ல இல்லாம ஆக்கிருவாரு. நம்ம தேர்ந்தெடுத்த சொல்யூஷன் கிடையாது. அவரு ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பாரு. நான் சொன்னேன்ல செக் வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவ்ளோ அழகா நம்ம வாழ்க்கைய கூட்டிட்டு வந்திருக்காரு இவ்ளோ நாளும். அதுக்காக ஆண்டவர ஒரு நிமிஷம் நம்ம ஸ்தோத்தரிக்கலாம். ஸோ அவர் வந்து சர்வ ஞானிங்க. அவர் போதுமானவர். அவர் ஞானம் நமக்கு போதும். சில நேரம் சில பேர் நம்மள நேசிப்பாங்க. ஆனா ஞானம் இல்லாம சில தப்பு பண்ணிருவாங்கல்ல. அ நம்ம ஒருத்தங்கள நம்பிட்டு இருப்போம். அவங்களும் நமக்கு நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க. ஆனா, அது வந்து நம்ம வாழ்க்கையில மோசமா முடிஞ்சிரும். ஏன் அப்டின்னா, அவங்களுக்கு ஃப்யூச்சர் தெரியாது. நம்ம யார நேசிக்கிறோமோ, அவங்களுக்கு நம்மளோட ஃப்யூச்சர் தெரியாது. ஆனா, ஆண்டவருக்கு உங்க பாஸ்டும் தெரியும். நம்மளோட கரண்ட் சிச்சுவேஷனும் தெரியும். நம்மளோட ஃப்யூச்சரும் தெரியும். ஸோ, அவரு சர்வ ஞானியா நம்ம வாழ்க்கையில டெசிஷன் எடுப்பாரு. நம்ம ஒண்ணே ஒண்ணு பண்ணணும். ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆயிரணும். அப்பா, இதுல என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. நீங்க தான் சர்வ ஞானி அப்பா. என் வாழ்க்கையில போதுமானவரா நீங்க இருக்கிறீங்க. என்ன முடிவெடுக்கன்னு எனக்கு சொல்லிக் குடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவர்ட்ட கேட்க போறோம். அடுத்தது வந்து அ ஆனி ஆம்னி பெவலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா பெர்ஃபெக்ட்லி லவ்விங். அன்புல பரிபூர்ணப்பட்ட போதுமான ஒரு தேவனா இருக்காரு. நான் ஏற்கனவே சொல்ல வந்த பாயிண்ட் தான். அவர் அன்பா இருக்கிறார். அவர் மாத்திரம் தான் அன்பா இருக்கிறாரு. அவர் மாத்திரம் தான் அந்த அகாப்பே லவ். நம்ம நினைக்கலாம் என் பிள்ளை நான் வந்து ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளைய நேசிக்கிறா அப்படின்னு சொல்லி உயிரை கொடுக்கிறா, உயிரை கொடுத்து பெத்தெடுக்கிறா, பால் கொடுக்கிறா, ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தாயோட அன்பை விட போதுமான அன்பு அவர்ட்ட இருக்கு. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சோ அவர் பரிபூர்ணமானவர். நம்ம வாழ்க்கைக்கு போதுமானவர். ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 12:9. சோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல ஸ்பெஷலான ஒரு வசனம் தான். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார் அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ பலவீனம் தான். யாருக்கெல்லாம் பலவீனம் இல்ல? கைய தூக்கலாமா? யாருக்கெல்லாம் பலவீனம் இருக்கு கைய தூக்கலான்னா, நான் 2 கையும் தூக்குவேன். சோ நம்மளோட பலவீனத்துல அவர் பலன் பூர்ணமா விளங்கும். அவர் வந்து போதுமானவரா இருப்பார். ஜெனிதா அப்படின்னா, அவளுக்கு என்னென்ன வீக்னஸ் அப்படின்னு அவருக்கு தெரியும். அ இப்ப நான் வந்து வேலைய விட்டுருக்கேன். அடுத்த வேலைக்கு நான் போறேன் அப்படின்னா, இந்த இடம்லாம் எனக்கு வீக்னஸ் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியுங்க. நாளைக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குதாம். நானும் உட்கார்ந்து பிரிப்பேர் பண்ண ட்ரை பண்றேன். ஆனா என்னால முடியல. இந்த ஏரியா உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல இன்டர்வியூல. அது வந்து நம்ம திடீர்னு உங்க வீக்னஸ் என்னங்க? அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? தெரியாது நமக்கு. ஆனா அவருக்கு தெரியும். அந்த வீக்னஸ்ல அவரோட பலன் பூர்ணமா விளங்குமாம். நமக்கு இதெல்லாம் என்னோட மோசமான பழக்கம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதெல்லாம் விட முடியல அப்படின்னு நினைக்கிறப்போ, ஆண்டவரோட கிருபை வந்து அத வந்து பரிபூர்ணப்படுத்திரும். அப்ப நம்மளும் மத்தவங்களுக்கு போதுமானவங்களா இருப்போம். நம்மளும் பூரணப்பட்டவங்களா ஆக முடியும். அவர் நமக்கு போதுமானவரா இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் போதுமானவரா இருக்கிறார். அ கர்த்தரோட நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆமென்.